ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணிகளுக்கு ரூபாய் 18,000 கவர்மெண்ட் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவித்தொகைன்னு சொல்லுவாங்க. இது யாரெல்லாம் அப்ளை பண்ணணும், எந்த நாட்களுக்குள்ளே அப்ளை பண்ணணும், ஒரு சிலர் வெளியில் இருப்பாங்க, அவங்கெல்லாம் எப்படி அப்ளை பண்ணணும், யாருக்கெல்லாம் ஒரு சிலருக்கு இந்த மணி வரும், ஒரு சிலருக்கு மணி வராமல் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் யார்கிட்ட போய் நம்ம கேட்கணும்? அது மட்டும் இல்லாம, ஒரு சிலர் வெளியூர்ல இருக்கிறவங்க எந்த நேரத்தில யார்ட்ட ரிஜிஸ்டர் பண்ணணும்? அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் உங்களால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனல முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நார்மலா நம்மளுக்கு ரூபாய் 18,000 ஒரே நாள்ல குடுத்துருவாங்களான்னா, கண்டிப்பா கிடையாது. ஒவ்வொரு மாதங்களா கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டா குடுப்பாங்க. இது எந்த நாட்கள்ல எப்படி இருந்து குடுப்பாங்கங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். நார்மலா நீங்க கன்சீவ் ஆன 80 நாட்கள்ல நீங்க பக்கத்துல இருக்கிற அங்கன்வாடி டீச்சர்ட்டயோ அல்லது பக்கத்துல இருக்கிற ஜிஹெச்ல இருக்கிற நர்ஸுகிட்டயே போய் நீங்க பதிவு பண்ணணும். அப்படி பதிவு பண்ணும் பொழுது, உங்களுக்கு நீங்க பதிவு பண்ற நேரத்துல உங்களுடைய ஆதார் கார்டு, உங்க ஹஸ்பண்டுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய ரேஷன் கார்டு, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எந்த அக்கவுண்ட்ல பேங்க்ல அ அக்கவுண்ட் இருக்குதோ, அதோட பாஸ்புக்கோட ஜெராக்ஸு. இது எல்லாத்தையும் நீங்க குடுக்கணும். நார்மலா கையில இந்த அமௌண்ட் குடுக்க மாட்டாங்க. பேங்க்ல தான் கிரெடிட் ஆகும். குடுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த நேரத்துல ஒரு புக் குடுப்பாங்க. அதுல ஒரு நம்பர் இருக்கும். அதுதான் நீங்க அ இப்ப நார்மலா ஜிஹெச்ல பார்த்தாலும் சரி, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தாலும் சரி, உங்களுக்கு அந்த நம்பர் ரொம்ப முக்கியம். அதுதான் குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்ல வரும்னு சொல்லுவாங்க. இப்ப எந்த நாட்கள்ல நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும்னா, 80 நாட்கள்லயே கண்டிப்பா 80 நாளுக்கு உள்ளயே ரிஜிஸ்டர் பண்ணிறணும். அப்படி பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு அந்த அமௌண்ட் வரும். மத்த நாட்கள்ல வராது. ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க 12 நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. அந்த புக்கெல்லாம் கையில வாங்கிட்டீங்கன்னா, 12 வாரத்துக்குள்ள உங்களுக்கு ரூபாய் ரூ. 2,000 கிரெடிட் ஆகும். முதல் 12 வாரத்துல. அதோட ரூ. 2,000 மதிப்புள்ள கிஃப்ட் பாக்ஸ் ஒண்ணு குடுப்பாங்க. இந்த கிஃப்ட் பாக்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, புரோட்டீன் பிஸ்கட் குடுப்பாங்க, ஒரு டவல், ஆய் ஆ ஆ ஆவின் நெய் குடுப்பாங்க, அல்பண்டசோல் டேப்லெட்ஸ் குடுப்பாங்க. இத தவிர புரோட்டீன் பவுடர் குடுக்கலாம். இரும்பு சத்து மாத்திரைகளோ அல்லது டானிக்கோ குடுக்கலாம். இத தவிர ஒரு சில எக்ஸ்ட்ரா இதெல்லாம் சேர்த்து ரூ. 2,000 மதிப்பு ஒரு கிஃப்ட் பாக்ஸும் ரூ. 2,000 நம்மளுக்கு கிரெடிட்டும் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, 4வது மாதத்துல நீங்க ஜிஹெச்ல ஒரு ஸ்கேன் பார்த்துருக்கணும். அல்லது பிளட் டெஸ்ட் பார்த்துருக்கணும். ஸ்கேன் அண்ட் பிளட் டெஸ்ட் 2மே பார்க்கும் பொழுது, உங்களுக்கு 4வது மாதத்துல ரூ. 2,000 காசோலையும், ரூ. 2,000 கிஃப்ட்டும் குடுப்பாங்க. மொத்தம் ரூ. 8,000 ஆயிடுச்சு. அதுக்கடுத்து நீங்க டெலிவரி நடக்கிற அன்னைக்கு உங்களுக்கு டெலிவரி என்னைக்கு நடந்ததோ, அன்னைக்கு உங்களுக்கு ரூ. 4,000 கிரெடிட் ஆகும். அதோட உங்களுக்கு ரூபாய் 12,000 ஆயிடுச்சு. மீதி ரூ. 6,000 உங்களுக்கு உங்க குழந்தைக்கு அ 65வது நாள் தடுப்பூசி, 10வது மாச தடுப்பூசி அல்லது 1 வயது நிரம்பும் பொழுதோ, இந்த 3 தடுப்பூசிகள் போடும் பொழுது 9வது மாச தடுப்பூசி, அப்புறம் 11வது மாச தடுப்பூசி அல்லது 105வது நாள் தடுப்பூசி. இந்த 3 நாட்கள்ல ரூபாய் 2,000 சொல்லிட்டு 3 டைமா குழந்தை பிறந்து 1 வயது வரைக்குமே நம்மளுக்கு இந்த அமௌண்ட் கிரெடிட் ஆகும். நெறைய பேர் உடனே எனக்கு மணி வரலன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. குழந்தைக்கு 1 வயது ஆன பிறகு தான் இந்த மணி ஃபுல் அமௌண்ட் நம்மளுக்கு செட்டில்மென்ட் பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு டவுட்டா இருக்கும். நம்ம வெளியூர்ல இருக்கிறோம். எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு, உங்க ஹஸ்பண்ட்க்கு எங்க ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எந்த அட்ரஸ்ல இருக்கோ, அங்க மட்டும் தான் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். வேற எங்க ரிஜிஸ்டர் பண்ணாலும் இந்த அமௌண்ட் வராது. நீங்க கால் பண்ணி கூட இன்ஃபார்ம் பண்ணலாம். ரொம்ப தூரத்துல இருக்கீங்கன்னா, அங்க இருக்கிற ஜிஹெச்டயோ அல்லது பக்கத்துல இருக்கிற அங்கன்வாடி டீச்சர் நம்பர் வாங்கி, இந்த மாதிரி நான் கன்சீவ் ஆயிருக்கேன்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணும்போது, உங்களுக்கு நீங்க மணி வருதோ இல்லையோ, அந்த நம்பர் ரொம்பவே முக்கியம்னு கூட சொல்லலாம். ஒரு சிலருக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டோம். அது எப்படி இதாகும்னா, இங்க ரிஜிஸ்டர் ஆனது அம்மா வீட்டுக்கு போனாலும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா நீங்க ரிஜிஸ்டர் பண்றது எங்க அ ஹஸ்பண்ட் அண்ட் அதாவது ஹஸ்பண்டோடைய ஆதார் கார்டு எங்க இருக்கோ அங்க தான் இதாகும். இப்ப ஹஸ்பண்ட் அவங்க ஏதாவது கவர்மெண்ட் போஸ்டிங்ல இருந்தாங்கன்னா, இந்த அமௌண்ட் வர்றது ரொம்பவே சிரமம். உங்களுக்கு ரொம்ப வருவாய் ரொம்ப கம்மியா இருக்குன்னா, அதுக்கான சர்டிஃபிகேட் எல்லாம் சப்மிட் பண்ணும்பொழுது மேபி வரலாம். இப்படிதான் ஒரு சிலருக்கு வரலாட்டி உங்களுக்கு சுத்தமா 1 வருஷம் ஆகி, 2 வருஷம் ஆகி இந்த அமௌண்ட் வரலாட்டி, நீங்க
கூகுள்லயே மகப்பேறு உதவித்தொகை கம்ப்ளைண்ட் நம்பர் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபோன் நம்பரே வரும். அந்த நம்பருக்கு நீங்க வந்து உங்களுடைய கேள்விகளையோ, உங்களுக்கு வராததையோ நீங்க வந்து கொஸ்டின் பண்ணும்பொழுது உங்களுக்கு கண்டிப்பா வரும். அல்லது உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற அங்கன்வாடி டீச்சர்ட்டயோ அல்லது ஜிஹெச்ல இருக்கிற நீங்க யார்ட்ட ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அவங்கட்ட கேட்கலாம். கண்டிப்பா இந்த அமௌண்ட் வந்து வரும். ஒரு சிலர் வந்து செக்கப்லாம் ஜிஹெச்ல பார்த்துட்டு டெலிவரி மட்டும் அ இது பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து ரூபாய் ரூ. 4000 வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆகும். கிஃப்ட் பாக்ஸ் வந்து 2 வரும். ரூபாய் 8000 மட்டும் தான் வரும். மத்தபடி எதுவுமே வராது. ஃபுல் நார்மலா எல்லாமே ஜிஹெச்ல பார்க்கும் பொழுது தான் அவங்களுக்கு வந்து ஃபுல் அமௌண்ட்டும் வந்து கிரெடிட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.